மதுரை கற்றாப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்துக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடுதிக்கு செல்லக்கூடிய பெண்கள் விடுதிக்கு செல்லக்கூடிய பாதையில் தகரங்கள் அடைத்து கட்டைகளால் கட்டி அதன் மீது மாநகராட்சி சீல் வைத்திருக்கிறது. இந்த கட்டிடத்திற்கு யாரும் நுழையக்கூடாது என்பதற்காக இந்த சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கீழே இயங்கக்கூடிய கடைகளுக்கும் தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த கடைகளும் திறக்கக்கூடாது என்பதற்காக இந்த சீல் வைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி இந்த கட்டிடத்தை முழுவதுமாக 7 தினங்களுக்குள் இடிக்க வேண்டும் என அந்த கட்டிட உரிமையாளருக்கு நேற்று இரவு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான முன்னேற்பாடு பணிகளானது விரைவில் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த கட்டிடத்துக்கானது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தை பொறுத்தளவுக்கு நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கற்றப்பாளையம் தெருவில் இருக்கக்கூடிய விசாகா பெண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்கு முதல் தளத்தில் இருந்த பிரிட்ஜ் ஆனது வெடித்ததன் காரணமாக தீ என்பது மளமளவென எல்லா பகுதிகளிலும் பரவி இருக்கிறது. உடனடியாக அந்த பெண்கள் எல்லாம் தீயணைப்பு துறையினர் உள்ளே மாட்டிக் கொண்ட பெண்களை அப்புறப்படுத்தினார்கள். மேலும் தீ விபத்தில் காயமடைந்த அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள். இதில் 2 பெண் ஆசிரியர்கள் தீயில் கருகியும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் 45% தீக்காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் இந்த பெண்கள் விடுதியின் வார்டனாக செயல்பட்டு வருகிறார். இதே நேரத்தில் இந்த 2 பெண்கள் அவர்கள் மூச்சுத்திணறல் காரணமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து விருதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த விடுதி உரிமையாளர் இன்பா என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த கட்டிடத்தை பொறுத்தளவிற்கு கடந்த ஆண்டே கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என ஒரு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது. அந்த நோட்டீஸ் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதன் காரணமாக, அதாவது ஒரு கட்டிட உரிமையாளருக்கும் அந்த கட்டிடத்தை குத்தகைக்கு எடுத்தவருக்குமான ஒரு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே 7 தினங்களுக்குள் இந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என மீண்டும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னும் இந்த வாரத்திற்குள் இந்த கட்டிடம் முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த கட்டிடத்துக்குள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்திற்குள் அத்துமீறி யாரும் நுழையக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி தரப்பில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக தற்போது மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இந்த கட்டிடமானது இருக்கிறது. கட்டிட உரிமையாளரே இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு முன்வந்திருக்கிறார். ஆகவே மாநகராட்சி மற்றும் காவல்துறை பாதுகாப்பு மற்றும் மாநகராட்சி கண்காணிப்பில் இந்த கட்டிடம் விரைவில் இடிக்கக்கூடிய பணிகளானது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.